We want to welcome you all in the matchless name of our Lord and Savior Jesus Christ, and we want to wish you all have a blessed month of December 2015. Amen. Amen. கர்த்தர் Amen. இந்த மாதத்தை நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்க விரும்புகிறார். God desires that He would bless this month for us. போன மாதத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். Last month, God gave us a word. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்றார். All those who sow in tears will reap in victory. நம்ம எப்படியெல்லாம் விதைக்கலாம், எப்படியெல்லாம் நம்முடைய அறுவடை இருக்கும் என்பதை கர்த்தர் நமக்கு பேசினார். God spoke to us that how the manner in which we can sow our seeds and the manner in which we can harvest. இந்த டிசம்பர் மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிற ஒரு வாக்குத்தத்தம் ஏசாயா 56வது அதிகாரம் 7வது வசனம். This month, God wants to give us a promise from Isaiah chapter 56 and verse 7. அந்த வசனத்தின் பிற்பகுதியிலே நடுவில் உள்ள ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். God wants to give us a promise from them in the middle of that verse. அதை வாசிக்கலாம். And we're going to read that. Even them I will bring to my holy mountain and make them joyful in my house of prayer. Their burnt offerings and their sacrifices will be accepted on my altar, for my house shall be called a house of prayer for all nations. Amen. Amen. இந்த வாக்குத்தத்தத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களை நான் மகிழ பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். In this verse, God promises that He will give them joy. Amen. நம்மளை மகிழ பண்ணுகிற தேவன் ஒருவர் நமக்கு உண்டு. We have a God who gives us the joy. அவர் இந்த மாதத்திலே நம்மளை மகிழ பண்ண விரும்புகிறார். And this month He wants to give us a joy. எத்தனை பேர் சந்தோஷமா How many of you are happy over this verse? Amen. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய ஜெபாலயத்திலே நான் அவர்களை கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். The Bible here says that I will bring them into my house and I will give them joy. நமக்கு ஒரு உண்மையான சந்தோஷத்தை அவரால் மாத்திரமே கொடுக்க முடியும். He is the only one who could give us the true joy. ஒரு நிலைத்திருக்கிற சந்தோஷத்தை இயேசுவால் தான் நமக்கு கொடுக்க முடியும். It is only Jesus who can give us a consistent joy. இந்த 56வது அதிகாரம் 7வது வசனத்துல இந்த வாக்குத்தத்தத்துக்கு முன்பாக யாருக்கெல்லாம் இந்த சந்தோஷத்தை கொடுப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். Prior to this verse in chapter 56 and verse 7, God speaks about who all He would give this promise to. 6வது வசனத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும், அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். The Bible says in verse 6, foreigners will bind themselves to the Lord to minister to Him, to love the name of the Lord, to be His servants, and keep the Sabbath without desecrating it, and to who hold fast to my covenant. அவர்கள் அந்நியராய் இருந்தாலும், even though they may be foreigners, கர்த்தரை நேசிப்பதற்கும், to love the Lord, கர்த்தருக்கு சேவிப்பதற்கும், to minister to the Lord, அவருக்கு ஊழியக்காரராய் இருப்பதற்கு உடன்படிக்கை பண்ணுகிற அனைவரையும் அவர் ஜெப வீட்டில வந்து மகிழ பண்ணுவேன் என்கிறார். He says all those who make a covenant to be a servant and serve Him, He will bring them into His house and give them joy. Amen. Hallelujah. Hallelujah. நீங்களும் நானும் கர்த்தரை நேசிக்கிறவர்களா இருக்கிறோம். You and I are people who love the Lord. கர்த்தரை சேவிக்கிறவர்களா இருக்கிறோம். You and I serve the Lord. கர்த்தருடைய ஊழியத்துல பங்கெடுக்கிறவர்களா இருக்கிறோம். You and I partake in the ministry of the Lord. நம்மளை மகிழ பண்ண விரும்புகிறார். And He desires that He would give us joy. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்க அவருடைய வீட்டிலே ஜெப வீட்டிலே மகிழ பண்ணுவேன். And the Bible here says that I will give them joy in my house. வேதம் சொல்லுகிறது அவருடைய சமூகத்திலே நித்திய பேரின்பம் உண்டு என்று. The Bible says that there is everlasting joy in His presence. ஆமென். சங்கீதம் 16:11 சொல்லப்பட்டிருக்கிறது. It says in Psalms chapter 16 and verse 11. அவருடைய வீட்டிலே எப்பொழுதும் அவருடைய பிரசன்னம் இருக்கும். The Bible says that in His house His presence will be present always. ஆகவே தான் அவருடைய ஜெப வீட்டிலே கூடி வருவது மிக மிக முக்கியமாகும். And that is the reason it is important that we gather in the house of the Lord. அவருடைய வீட்டுக்கு வருகிற ஒவ்வொருவரையும் அவர் மகிழ பண்ணி அனுப்புகிறவர். He says that anybody who comes into His house He will give them joy and send them. அவருடைய வீட்டுக்கு ஜெப வீட்டுக்கு வந்துட்டு ஒருவரும் வெறுமையாய் போவதில்லை. Nobody comes into the house of the Lord and goes empty handed. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 25-26 வசனத்துல பார்த்தீர்கள் என்றால் தாவீதை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. Acts chapter 2 verses 25 and 26. Amen. அப்போஸ்தலர் 2:25-26 சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார், அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும்,
என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காணவிட்டீர், ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்தினில் என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்கிறான். David said about him, I saw the Lord always before me, because he is at my right hand, I will not be shaken. Therefore my heart is glad and my tongue rejoices. My body also will rest in hope. இங்க தாவீதோட இருதயம் சந்தோஷப்பட்டதற்கு காரணம் தாவீதின் வலது பாரிசத்திலே கர்த்தர் எப்பொழுது இருக்கிறவராய் The இருந்தார். reason why David is able to say that he was glad is because God was present on his right hand side at all times. அது தாவீதுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு And வந்தது. this brought about a great joy in the life of எவ்வளோ David. சேலஞ்சஸ் மத்தியில போனாலும் It doesn't matter how many challenges he may have gone கர்த்தர் through. அவனுடைய வலது பாரிசத்திலிருந்து அவனை சந்தோஷத்தினால் நிரப்பி கொண்டிருந்தார். God remained on his right hand and continued to bless him with joy. ஆமென். Amen. அதே போல ஆண்டவர் நம்மளை இந்த டிசம்பர் மாதத்திலே நம்மளை மகிழ பண்ண விரும்புகிறார். Similarly, he wants to give us joy even in this month of December. கர்த்தர் நம்முடைய வலது பாரிசத்தில் இருக்கும் பொழுது When God stays by our right hand, ஒரு தீங்கும் நம்மளை அணுக முடியாது. no harm can befall us. ஆமென். Amen. ஹல்லேலூயா. ஆமென். அவர் என் வலது பக்கத்தில் எனக்கு நிழலா இருக்கிறார் என்று சங்கீதம் 121ல சொல்லப்பட்டிருக்கிறது. The Bible says in Psalms 121 that he is a shadow or a shade beside us. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது என்னுடைய இருதயம் மகிழ்ந்தது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். The psalmist says that when they said that they will go into the house of the Lord, it brought me great joy. ஹல்லேலூயா. இந்த டிசம்பர் மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு மகிழ பண்ண விரும்புகிறார். God desires that in this month of December that he would give you the joy. இன்னும் ஒரு சில காரியங்களை நான் உங்கள் மத்தியில பகிர்ந்து கொண்டு எப்படியெல்லாம் கர்த்தருடைய சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வர விரும்புகிறார் என்பதை சொல்ல விரும்புகிறேன். I want to share a few more items and then share with you how God wants to bring about the joy in your life. ஒரு நற்செய்தியை கொண்டு வருவதின் மூலமாய் கர்த்தர் நம்மளை மகிழ பண்ண விரும்புகிறார். God wants to give you joy by bringing a good news into your life. எத்தனை பேருக்கு ஒரு குட் நியூஸ் தேவைன்னு? How many of you desire that you need a good news in your life? ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு நாளும் ஒரு நற்செய்தி நமக்கு வந்தா அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரும். Every day when we receive a good news, then it brings about a joy in our life. சில நேரம் சொல்ல பாஸ்டர் மாசத்துல ஒரு குட் நியூஸ் வந்தா கூட நல்லா இருக்கும். Sometimes you may say that, Pastor, it's enough that I even receive one good news in a month. அதனால தான் 1ஆம் தேதி காலையில குட் நியூஸோட நம்ம சர்வீஸ் And ஆரம்பிக்கிறோம். that is the reason on the first of the morning we start the month with a good news. 1ஆம் தேதி காலை சர்வீஸ்க்கு வந்தீங்கன்னா குட் நியூஸோட மந்த் ஆரம்பிக்கலாம். When you come to the first morning service, then you receive a good news and you start the month with a good news. ஆமென். Amen. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. In Luke chapter 2 and verses 10 it says, அதுல சொல்லப்படும், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வருகிற நற்செய்தியை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று தேவதூதன் சொல்கிறார். but the angel said to them, do not be afraid, I bring you good news that will cause great joy for all people. ஹல்லேலூயா. Hallelujah. மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். The Bible says that I bring you good news that will cause great joy. அதுக்கு முந்தின வசனத்துல பாத்தீங்கன்னா முந்தின 2 வசனங்கள்ல அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்றார். The Bible says in verse 6 and 7, while they were there, the time came for the baby to be born. She gave birth to the firstborn son. She wrapped him in cloths, placed in a manger, because there was no guest room available for them. சாதாரணமான ஒரு நிலைமையில இருந்த ஒரு மேய்ப்பர்களுக்கு ஒரு நற்செய்தி கொண்டு வரப்பட்டது. For ordinary shepherds who were in the field, a good news was brought to them. தேவதூதனால் கொண்டு வரப்பட்டது. And it was brought by an angel. ஒரு பரலோகத்திலிருந்து ஒரு நற்செய்தி இந்த ஜனங்களுக்கு, பூமியில இருக்கிற இந்த சாதாரணமான ஜனங்களுக்கு கொண்டு வரப்படுகிறது. And a heavenly good news was brought to people who live for ordinary people on this earth. இந்த நற்செய்தி கொண்டு வரப்பட்ட நோக்கம் என்னவென்றால், The reason why this good news was brought to them, அந்த எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க வேண்டும். so that they would bring great joy to all those people. அந்த நற்செய்தி என்னவென்றால், And what is that good news? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். Today in the town of David, a savior has been born. இதுவரைக்கு இல்லாத ஒன்று உங்கள் மத்தியிலே நடந்திருக்கிறது என்ற ஒரு நற்செய்தியை அந்த தேவதூதன் கொண்டு வருகிறான். The angel brought the good news that something that has never happened ever in history has happened in your life. இந்த தேவதூதனை பார்த்த உடனே அந்த மேய்ப்பர்கள் பயந்தார்கள். When the shepherds saw the angels, they were scared. பயந்த உடனே தேவதூதன் சொன்ன காரியம், பயப்படாதிருங்கள். When the angel found them scared, the first thing that he responded was to tell them not to fear. உங்களை மகிழ பண்றதுக்காக ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன்.
I have brought good news so that it'll bring great joy to you. Amen. Amen. இயேசு வந்திருக்கிறார் என்கிற ஒரு செய்தியை, நற்செய்தியை அந்த தேவதூதன் கொடுத்தான். The angel brought the good news that Jesus the Messiah has been born. அதுவரைக்கும் அவர்களுக்கு அநேக காலங்களாக எந்த ஒரு தீர்க்கதரிசன வார்த்தைகளை இல்லாத காலகட்டத்தில் மேசியா வந்திருக்கிறார் என்கிற ஒரு நற்செய்தி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. The good news was brought to them in a period where for a long time there were no prophetic word that came. இன்னைக்கும் உங்களுக்கும் பரலோகத்திலிருந்து ஒரு நற்செய்தியை ஒரு கர்த்தர் அனுப்ப விரும்புகிறார். Even today God wants to give you a good news from heaven. எதற்காக தெரியுமா? You know why? உங்களை மகிழ பண்ணுவதற்காக. So that you would have great joy. Amen. Amen. Hallelujah. Hallelujah. சில நேரம் நான் இப்படி ஜெபிக்கிறது உண்டு. Sometimes I pray this way. அன்றைய நல்ல செய்திகளை கேட்க உதவி செய்யும். Give me grace to get good news. Amen. சில ஃபோன் எடுத்தாலே கஷ்டம்னு நியூஸை கேட்டாலே அப்படி ஒரு ஜோம் அன்றைய நல்ல செய்தி மட்டும் வரணும் இங்க இருந்து. Sometimes when I pick up the phone, when I have to listen to only not great news, and I pray that Lord, I want to receive good news. நீங்க எத்தனை பேர் சில நேரம் உங்க பிள்ளைங்க ஃபோன் அடிச்சால ஐயோ என்னவோன்ட்டு எடுப்பீங்கல்ல? How many of you think this way? When your children call, what could have happened to them? அன்றே ஒன்னு இருக்க கூடாது. And you pray nothing should have happened to them. ஸ்கூல்ல இருந்து ஃபோன் வருது, காலேஜ்ல இருந்து ஃபோன் வந்தா ஒன்னு இருக்க கூடாது. நல்ல செய்தியா இருக்கட்டும். When you receive a message from a phone call from the school or college, your thought is, Lord, it should be a good news. இன்னைக்கு பரலோகம் உங்களை பார்க்கும் பொழுது, when heaven sees you today, இந்த டிசம்பர் மாதத்திலே உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். And God decides that he wants to give you a good news in this month மகிழ பண்ணுவதற்காக. So that he would give you a great joy. Amen. லூக்கா 1வது அதிகாரம் 19வது வசனத்துல பார்த்தீர்கள் என்றால், in Luke chapter 1 and verse 19, இங்க இன்னொரு மனுஷனுக்கு ஒரு நற்செய்தி வருகிறது. அங்க மேய்ப்பர்கள் ஒரு கூட்ட ஜனத்துக்கு வந்தது, இங்க ஒரு மனுஷனுக்கு வருகிறது. Here in the second instance you would see that there is a man who receives the good news. In the first case we saw a group of shepherds who received the good news. இங்க லூக்கா 1:19 தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, சகரியாவுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். The angel speaks to Zechariah and says in verse 19, I am Gabriel, I stand in the presence of God, and I have been sent to speak to you and to tell you this good news. ஒரு ஆசாரியனாகிய சகரியாவுக்கு ஒரு நற்செய்தி வருகிறது. For Zechariah, who is a priest, he receives a good news. காபிரியேல் என்கிற தூதன் அவனுக்கு நற்செய்தியை கொண்டு வருகிறான். Gabriel the angel brings that good news. என்ன மாதிரி ஒரு செய்தியை கொடுத்தான்? And what kind of a good news does he bring? 13-14 வசனங்கள லூக்கா சாப்டர் 1:13-14 இருக்கு. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சி உண்டாகும், அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். In chapter 1 verse 13 and 14 it says, but the angel said to him, do not be afraid, Zechariah, your prayer has been heard. Your wife Elizabeth will bear you a son, and you are to call him John. He will be great in the sight of the Lord. He is never to take wine or other fermented drink. Amen. இந்த நற்செய்தி வந்ததுக்கு ரீசன் என்ன தெரியுமா? You know the reason why he had received this good news? இந்த தேவதூதன் சொல்ற உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. The reason is because your supplications have been heard. உன் ஜெபம் கேட்கப்பட்டனால உனக்கு ஒரு நற்செய்தியை பரலோகத்துல இருந்து நான் கொண்டு வந்திருக்கேன். Because your prayers have been heard, I have brought a heavenly good news. எதற்காகனா உனக்கு சந்தோஷத்தை உண்டாக்குவதற்காக. So that you will bring about joy in your life. உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும். So that you will be joyful. Amen. Amen. சகரியா எலிசபெத் வாழ்க்கையில இதுவரைக்கும் இல்லாத ஒன்றை கர்த்தர் கொண்டு வந்து மகிழ பண்ணுகிறார். God brings about something that has never existed in the life of Zechariah and Elizabeth to bring it into their life and give them joy. Amen. verse 18ல பாத்தீங்கன்னா சகரியா சொல்லுகிறார், அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன், நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். Zechariah asked the angel, how can I be sure of this? I am an old man and my wife is well along in years. இந்த நற்செய்தி எப்பொழுது வந்தது? When did this good news come? சகரியாவோட இன்னபிலிட்டி டைம்ல இந்த நற்செய்தி வருகிறது. When Zechariah was unable, that is the point in time Zechariah receives the good news. Amen. Amen. சகரியாவோட தகுதியை பார்த்து வரல. It is not upon the state of Zechariah was this good news. சகரியாவோட physical condition பாத்தீங்கன்னா மோசமான நிலைமை. When you look at Zechariah's physical condition, it was not that great. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு?
But you know what God says? உன்னை மகிழ பண்ண விரும்புகிறேன். I want to give you a great joy. இதுவரைக்கும் இல்லாத ஒன்றை உனக்கு கொடுக்க I விரும்புகிறேன். want to give you something that I have not given you thus far. உன் ஜெபத்தை நான் கேட்கிற தேவன் என்பதை உனக்கு உணர்த்தி உன்னை சந்தோஷப்படுத்த I விரும்புகிறேன். want to instill in you and let you know that I am a God who listens to your prayer and give you great joy. உன்னுடைய இனேபிலிட்டியை பற்றி எனக்கு கவலை இல்லை. It does not matter to me whether you're unable. உன்னுடைய சேலஞ்சஸ் குறித்து எனக்கு கவலை இல்லை. It does not matter to me about your challenges. ஒரு நற்செய்தியை குறித்து உன்னை மகிழ பண்ண I விரும்புகிறேன். want to give you a good news and make you joyful. ஆமென். Amen. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Hallelujah. நீங்களும் நானும் ஒருவேளை சகரியாவை போல ஒரு இனபிலிட்டியோட கடந்து போலாம். You and I may be passing through a period where we're unable of certain things. நிறைய ஏரியால நமக்கு குறைகள் இருக்கலாம். And there may be areas in our life that we find lack. நம்ம எஃபிஷியன்சியா இல்லாமல் இருக்கலாம். And we could be finding ourselves inefficient in areas. ஆனா இந்த தேவதூதன் சொல்றான், நான் தேவனுடைய சந்நிதியிலே நிற்கிற காபிரியல் என்கிற தேவதூதன். But the angel presents himself saying, I am an angel Gabriel who stands in the presence of the Lord. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. பரலோகத்திலிருந்து வருகிற ஒரு நற்செய்தி. It is a heavenly good news. நம்முடைய எல்லா குறைகளையும் நீக்கி நம்மளை சந்தோஷத்தை கொண்டு வரும். It will bring about a great joy, removing all our lack. ஆமென். இந்த மாசத்துல கூட நீங்க ஜெபம் பண்ண வேண்டியது, ஆண்டவரே எங்கெங்க இருந்தெல்லாம் நீங்க ஒரு நற்செய்தி வேணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களோ அங்க இருந்தெல்லாம் நற்செய்தி வரட்டும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க. This month you need to make a prayer like this. Wherever you're expecting a good news to come, then make that a prayer that you would receive the good news from those areas. ஹல்லேலூயா. இதே போல ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சந்தோஷமான நற்செய்தியை கொண்டு வந்தார். Similarly, God brings about a good news to every individual. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமென். ஒருவேளை இது கிறிஸ்துவின் பிறப்பை பேஸ் பண்ணி இந்த நற்செய்திலாம் உங்களுக்கு இருந்தது. These good news have been pertaining to in the context of the birth of Christ. ஆனா ஆண்டவர் ஒரு கிறிஸ்மஸ் செய்தியாக மாத்திரமல்ல, எங்கெங்கெல்லாம் நீங்க ஒரு நற்செய்தியை எதிர்பார்க்கறீங்களோ அந்த இடத்துல கொண்டு வந்து உங்களை மகிழ பண்ண விரும்புகிறார். In this season, this is not only a Christmas message, but God wants to bring about a good news in every area of your life where you're expecting it. எல்லா குறைவுகளின் மத்தியிலும் இந்த ஆசாரியனாகிய சகரியா கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இருந்தார். Amidst all the inabilities, Zechariah the priest continued in his ministry what he needed to do to the Lord. அல்லேலூயா. Hallelujah. எனக்கு மிக மிக பிடித்த வசனம் தான் 8வது வசனத்துல இருக்கு. அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில், அதுக்கு முந்தின 2 வசனத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மலடியா இருந்தாங்க, பிள்ளை இல்லாம இருந்தாங்க, வயது சென்றவங்களாக இருந்தாங்கன்னு 7வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. I like this verse very much in verse 8 where it says, Zechariah was on duty, he was serving as priest before God. And prior to that, verses in 5 and 6, you would see that they were without children. அவங்களுக்கு ஒரு குறை இருந்தது. They had a lack. அதன் மத்தியில கர்த்தருக்கு செய்ய வேண்டிய அந்த ஆசாரிய ஊழியத்தை அந்தந்த முறைமைப்படி அவன் செய்து கொண்டே இருந்தான்னு இருக்கு. If the Bible says that, but they continued to serve the Lord as a priest, whatever they needed to minister to the Lord. Amen. Amen. Hallelujah. Hallelujah. நம்ம எல்லா challenges மத்தியிலும் ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதை நம்ம செய்து கொண்டே இருக்கணும். Amidst all our challenges, we need to continue to minister to the Lord and serve him in what we need to. நமக்கு வர வேண்டிய செய்தி அங்கிருந்து வந்துவிடும். The good news that we need to receive comes from the Lord. Amen. Hallelujah. நிறைய நேரம் நம்மளை டிஸ்கரேஜ் பண்றதுக்கு பிசாசு விரும்புகிற ஒரு ஏரியா மினிஸ்ட்ரியில. Many a times the area that Satan wants to discourage us is pointed towards ministry. உனக்கே ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. And the question could be, nothing happens to your own self. உன்னுடைய ஃபேமிலில எந்த மாற்றமும் வர மாட்டேங்குது. There's no changes happening in your own உன் family life. பிசினஸ்ல எந்த மாற்றமும் வர மாட்டேங்குது. There's no changes happening in your own உன் லைஃப்ல எந்த ஒரு மிராக்கிளும் நடக்க மாட்டேங்குது. No miracles are happening in your own நீ life. போய் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? How could you go and minister? Right? சகரியாவுக்கு இந்த கேள்விகள்லாம் வந்திருக்கும். Zechariah possibly had these questions. ஆனா சகரியா என்ன செய்தார்? என்னை மகிழ பண்ணுகிற தேவன் ஒரு உண்டு, அவருக்கு செய்ய வேண்டியதை நான் செய்து கொண்டே இருப்பேன். Amen. But Zechariah was pointed on this message that there is a God who gives me joy and I will continue to serve him. Hallelujah. Hallelujah. எலிசபெத்தும் நல்லா என்கரேஜ் பண்ணி நீங்க போங்க, நீங்க டெம்பிள்ல போய் நீங்க போய் ஊழியத்தை செய்யுங்கன்னு அவங்களும் என்கரேஜ் பண்ணனால தான் அவரால் பண்ணிருக்க முடியும். The reason why Zechariah would have been able to perform his duties is because Elizabeth, his wife, would have continued to encourage him to minister in the church. Amen. அதனால தான் கணவனும் மனைவியும் சேர்ந்து இருப்பது ரொம்ப 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 முக்கியம். And that is the reason why for a couple to stay together and minister is very very important. இந்த மனைவி இருந்துட்டு ஆமா இவர் போய் ஊழியம் செய்யறாராம் போங்க அப்படின்னு சொல்லிருக்க மாட்டாங்க. இவங்க நல்லா என்கரேஜ் பண்ணி நீங்க போய் ஊழியம் செய்யுங்க,
நமக்கு நற்செய்தியை கொடுப்பது அவருடைய வேலை. And his wife would have not been discouraging but encouraging him to go and share the good news. Amen. Amen. Hallelujah. Hallelujah. மனைவி கணவனுக்கு பின்பாக ஊழியத்துல உறுதுணையா இருக்க வேண்டும். It is required that the wife support her husband in ministry. ஒருவேளை மனைவிக்கு கர்த்தர் ஊழிய அழைப்பு கொடுத்திருந்தா கணவன் மனைவிக்கு பின்பாக உறுதுணையா நிற்க வேண்டும். And if the wife is serving in the ministry, then it's the responsibility of the husband to support the wife in her ஊழியம் ministry. செய்கிறவர்களை கர்த்தர் கண்டிப்பா மகிழ பண்ணுவார். Amen. For all those who minister before the Lord, God will make them joyful. முதலாவது ஆண்டவர் நமக்கு ஒரு நற்செய்தியை கொடுத்து மகிழ பண்ண விரும்புகிறார். Firstly, he wants to give us a good news and give us the joy. இரண்டாவது சில காரியங்களை திரும்ப நமக்கு கொடுப்பதின் மூலமாக ஆண்டவர் மகிழ பண்ண விரும்புகிறார். Secondly, he wants to give us the joy by bringing things into our lives. நம்ம எதை இழந்தோமோ அதை திரும்ப கொடுத்து ஆண்டவர் மகிழ பண்ண விரும்புகிறார். God wants to give us a joy all by giving us the things that we have all lost in our lives. லூக்கா 15:24ல சொல்லப்பட்டிருக்கிறது. Luke chapter 15 and verse 24 it says. இங்க கெட்ட குமாரனுடைய கதை சம்பவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ப்ராடிகல் சன்னை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, என் குமாரனாகி இவன் மரித்தான் திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான் திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். The Bible here speaks about the prodigal son. In verse 24 it says, for this son of mine was dead and is alive again, he was lost and is found. So they began to celebrate. இவன் காணாமற் போயிட்டு திரும்பவும் காணப்பட்டான். He was lost and is found. அது மாத்திரம் இல்ல, இந்த கெட்ட குமாரன் இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனுடைய வீட்டில் இருந்த அந்த ஒரு அந்தஸ்தை அவன் இழந்து போயிருந்தான். But this prodigal son had lost his position in his father's home. அது மாத்திரம் அவன் கொண்டு போன எல்லா ப்ராப்பர்ட்டியும் அவன் லூஸ் பண்ணான். Not only that, he had lost all the property that he had taken along. கடைசில சொல்லப்பட்டிருக்கிறது verse 15ல, same chapter Luke 15 and 15ல சொல்லப்பட்டிருக்கு, அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்துல போய் ஒட்டி கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The Bible says finally, so he went and hired himself out to a citizen of that country. அவன் அந்த பன்னியை மேய்க்கிற ஒரு வேலைக்கு அவன் நியமிக்கப்பட்டான். And he was sent to the fields to feed the pigs. ஒரு குமாரன் நிலைமையில் இருக்க வேண்டியவன் ஒரு வேலைக்காரனுடைய மோசமான நிலைமையில அவன் போய் கொண்டு போகப்பட்டான். A person who had to be in the state of a son was brought and reduced to a person to feed pigs. ஒரு உணவு கிடைக்கிற நிலைமை கூட கஷ்டப்பட ஆரம்பித்து விட்டான். He started to struggle even to receive food. ஒரு பெரிய சந்தோஷத்தை இழந்து போனவனாய் அவன் இருந்தான். He was a man who had lost great joy. ஆனா அவனை கூட கர்த்தர் மகிழ பண்ண விரும்பினார். But God desired that he would even bring great joy to such a person. Amen. Amen. Hallelujah. தகப்பனை விட்டு தூரமாய் போனவனை திரும்ப அவனை மகிழ பண்ண கர்த்தர் விரும்பினார். God decided to bring great joy to the person who had ran away so far from his father. ஒருவேளை இது ஒரு உவமையாக சொல்லப்பட்டிருக்கலாம். This could be a parable. ஆனா தகப்பனுடைய இருதயம் பிள்ளையோட சந்தோஷப்பட வேண்டும் என்பது. But the desire of the father is to rejoice and celebrate along with his son. Amen. 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 அவனுக்கு திரும்ப ஒரு சந்தோஷம் வேணும்னா அவன் எதை இழந்தானோ அதை அவனுக்கு திரும்ப கொடுக்கணும். If he needs to have his joy back, then he needs to receive what he had already lost. அவன் எந்த பொசிஷன் இழந்தானோ அந்த ஒரிஜினாலிட்டிக்கு அவனை திரும்ப கொண்டு வர வேண்டும். Whatever position that he had lost, he needs to be reinstated into that position. Amen. நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரம் நம்ம சில காரியங்களை இழப்பது நிமித்தம் சந்தோஷத்தை இழக்கிறோம். Sometimes in our own lives, because of something that we lose joy. Amen. Amen. எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் நல்லா இருந்தேன், சந்தோஷமா இருந்தேன். How many of you have ever thought that 15 years back I had great joy? Right? இன்னும் கொஞ்சம் முன்னாடி போன 30 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் சந்தோஷமா இருந்தேன். And you could even go back saying even further down of 30 years I was even more happier. Amen. பிறந்தப்ப அதை விட சந்தோஷமா இருந்தேன். When I was born, I was even more happier. Amen. அப்ப தொல்லை கொடுத்துருந்துருப்பீங்க, நீங்க சந்தோஷமா இருந்திருப்பீங்க, நைட் எல்லாம் அழுது தொல்லை கொடுத்துருப்பீங்க. ரைட்? நம்ம வாழ்க்கை நம்ம மனுஷீகத்துல அப்படி யோசித்து கொண்டே இருக்கிறோம். It's likely that when you were born, you would have been crying all night and giving problems to your parents. காரணம் எதையோ ஒன்று நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கிறனால நம்ம அந்த சந்தோஷத்தை இழந்தவங்களா காணப்படலாம். Sometimes in flesh we lack that joy because we have lost something and we lose that joy. ஆனா ஆண்டவர் நமக்கு God of restoration இருக்கிறார். Amen. இழந்ததை திரும்ப கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். But God is faithful that he wants to be a God of restoration to restore that we have lost. Joel chapter 2ல 23 to 26ல சொல்லப்பட்டிருக்கு. யோவேல் 2வது அதிகாரம் 23 26ல அவர் எதெல்லாம் நமக்கு ரெஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்றது அதுல வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. Amen. Joel chapter 2 verses 23
to 26. And to 26. Be glad, people of Zion, rejoice in the Lord your God, for he has given you the autumn rains, because he is faithful. He sends you abundant showers, both autumn and spring rains, as before. The threshing floors will be filled with grain, the vats will overflow with new wine and oil. I will repay you for the years the locusts have eaten, the great locust and the young locust, the other locust and the locust swarm, my great army that I sent among you. You will have plenty to eat until you are full. You will praise the name of the Lord your God, who has worked wonders for you. Never again will my people be ashamed. Then you will know that I am in Israel. Amen. 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 நிறைய பேருக்கு இத ப்ராமிஸா நீங்க க்ளைம் பண்ணிக்கோங்க. Many of you need to claim these verses as a promise. இங்க இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் நிறைய பேருக்கு ப்ராஃபெட்டிக்கலா இந்த வெர்சஸ் கொடுக்க For விரும்புகிறார். many of you here, God wants to give this verse as a prophetic word. அந்த verse 25ல லாஸ்ட் பார்ட் சொல்லுது, உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். I will restore back. Amen. Amen. திரும்ப கொடுப்பேன். Amen. The last part of verse 26, it says, I will repay what you had lost. ஒரே ரீசன் எதுக்கு தெரியுமா? உங்களை மகிழ And பண்ணுவதற்காக. the reason being, the sole reason being that, so that you would give you a great joy. Amen. தாவீது பாவம் செய்த பொழுது அவன் போய் செய்த ஜெபம், ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? எனக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும். When David had fell into sin, when he had went back into the presence of the Lord, he prayed. The prayer that he made was, give me back the joy of salvation. ஆண்டவர் அவனுக்கு அந்த சந்தோஷத்தை திரும்ப கொடுத்தார். And God gave him back the joy of salvation. Amen. Amen. திரும்ப கொடுக்கிற ஆண்டவர். He's a God who restores us. நம்ம எதை இழந்திருக்கிறோமோ அதை திரும்ப கொடுத்து நம்மளை மகிழ பண்ண He போகிறார். will restore that which we have lost, and he will give us joy. அவரால மீட்க கூடாதபடிக்கு ஒரு காரியமும் கிடையாது. There is nothing that he cannot redeem for us. வேதம் சொல்லுகிறது மீட்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை. The Bible says his hand is not shortened, that he could not redeem something for us. அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. His arms are outstretched towards us. Amen. Amen. கடைசியாக சிறையிருப்பிலிருந்து நம்மளை கொண்டு வருவதன் மூலமாய் நம்மளை மகிழ பண்ண விரும்புகிறார். Finally, God wants to bring us out of prison and give us great joy. ஜெரமியா 33:11ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஒரு மகிழ்ச்சியின் சத்தம் நமக்கு உண்டாகும் என்று. In Jeremiah 33:11 it says that we will receive sounds of joy and gladness. ஒரு சிறையிருப்பை திருப்பும் பொழுது சந்தோஷத்தை கொண்டு வர விரும்புகிறார் ஆண்டவர். When God turns our captivity back, he brings about great joy and gladness. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். Israelites were under the slavery of Egyptians. கர்த்தரை நோக்கி முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். And they continued to pray to the Lord. கர்த்தருடைய அந்த முறையிடுதல் கர்த்தருடைய செவிகளில் போய் ஏறியது. And their cries reached into the ears of the Lord. ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? You know what the Lord did? மோசேயை எழுப்பினார். He raised Moses. மோசேட்ட சொல்லுகிறார், அவங்களுடைய கூக்குரல் என் சந்நிதியில் காதுல வந்து எட்டியது. When he called Moses, he told him that I hear their cries. அது மாத்திரல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபோட பண்ணின நான் உடன்படிக்கை நினைக்கிறேன். எக்ஸாடஸ் சாப்டர் 2ல இதெல்லாம் இருக்கு. இவங்க மூணு பேரோட பண்ண உடன்படிக்கை நான் நினைவு கூறுகிறேன் என்கிறார். It's not only that, he reminds Moses that from Exodus chapter 2 that he remembers the covenant that he made with Abraham, Isaac and Jacob. அவங்க கிட்டலாம் நான் ஒரு கவனன்ட் பண்ணிட்டேன், இந்த ஜனத்தை நான் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று. And he reminded him, saying, I have made a covenant to them that I will bless these children. இந்த ஜனங்கள் மகிழ்ந்திருக்க வேண்டிய ஜனங்கள். These are people who need to have great joy. ஆனா இப்போ அடிமைத்தனத்துல இருந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். But they're under slavery and they're crying. இவர்களை நான் மாற்ற விரும்புகிறேன். I want to change this. ஆமென். இந்த அடிமைத்தனத்துல இருந்து வெளியில கொண்டு வர I want to விரும்புகிறேன். bring them out of slavery. ஒரே காரணம், நான் அவங்களை மகிழ பண்ண விரும்புகிறேன். The only reason being that, so that I would give them great joy. ஆமென். அவங்க forefathersோட நான் கவனன்ட் I பண்ணியிருக்கிறேன். have made a covenant with your forefathers. அதை நான் நினைக்கிறேன் என்றார். And I remember that covenant. உங்க பெற்றோருக்கு ஆண்டவர் வந்து ஒரு வாக்கு பண்ணிருப்பார். To your parents, God would have given them a உன் promise. பிள்ளைங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. That your children would be உன் joyful. பிள்ளைங்க எல்லாம் That ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. your children would be blessed. ஆமென். Amen. அத ஆண்டவர் நினைவு கூர்வாராம். And God says that he would remember that. அத நினைவு கூர்ந்து பார்ப்பாராம். He says, I would bring it to memory and see. நான் இவங்க அம்மா அப்பாக்கு இப்படி ஒரு ப்ராமிஸ் பண்ணானா, இந்த பிள்ளை அழுதுகிட்டு இருக்கே, கஷ்டப்பட்டுட்டு இருக்கே, இந்த அடிமைத்தனத்துல இருந்து சிறையிருப்புல இருந்து வெளியில கொண்டு வந்து நான் சந்தோஷப்படுத்த விரும்புகிறேன். He ஆமென். would remember the promise that he had made to your parents, and he would see your state and would like to bring you out of that state. தலைமுறையாய் உடன்படிக்கை காக்கிற தேவன். He's a God who keeps his promise over generations. ஆமென். Amen. நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? உங்க பிள்ளைங்களுக்கு இப்பே ஜெபிக்கணும். என் பிள்ளைங்களும் சந்தோஷமா இருக்கணும் ஆண்டவரே அப்படி நீங்க ஜெபமணி, என்னோட ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுங்க ஆண்டவரே, என் பிள்ளைய சந்தோஷமா வச்சிருப்பேன் கொடுங்க ஆண்டவரே. நீங்க பண்ணீங்கன்னா உங்க பிள்ளைங்களுக்கு அது அப்படியே ஆண்டவர் நினைவு கூறுவார்.
So what you need to do is make a prayer to the Lord saying, Lord, you will bless my children and children's children and make them joyful. And then when you ask him for a covenant, then when the children grow up, he would remember that covenant. அதே chapter 2 verse 25ல சொல்றாரு, Exodus 2:25ல, நான் அவர்களையும் நினைத்திருக்கிறேன்றார். அவங்க முற்பிதாக்களோட பண்ண உடன்படிக்கை நினைக்கிறேன், அவங்களையும் நான் நினைக்கிறேன்றார் In ஆண்டவர். Exodus chapter 2 and 25 it says God remembered them based on the covenant that he made with the forefathers. Amen. Amen. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவங்க ரெட் சீயை கிராஸ் பண்ணோன்னு ஒரு பெரிய ரிஜாய்ஸ் அந்த கேம்பஸ்லேயே இருந்தது. மிரியாமும் ஆரோனும் ஒரு எல்லாம் லேடிஸும் டேமரின் எடுத்துட்டு எல்லாம் பாட்டு பாடி செலிப்ரேட் பண்ணாங்க. You would know this, that when the Israelites crossed the Red Sea, that there was great celebration in their camp along with Aaron and Miriam. இந்த மாதமும் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுகிற மாதமா இருக்கும். Even this month it will be a month that God will bring you out of your captivity. உடன்படிக்கை நினைவு கூறுகிற மாதமா இது இருக்கும். This will be a month that he will remember the covenant that he made. உங்கள் சிறையிருப்புல இருந்து அது எப்படி suddenly it will happen. Amen. You will never think when it will happen, suddenly it will happen. Amen. 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 When Peter was in the prison, suddenly the angel of God appeared. As soon as he entered the room, Bible says the chains fell down from Peter's hands. Amen. 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 Suddenly it happened. Then he opened all the doors. Hallelujah. God brought him out of the prison. Amen. Then he went to the Rhoda's house. Hallelujah. Amen. 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 You will never know when it will happen, but suddenly it will happen. Amen. Hallelujah. Amen. Peter was in the prison so long, but suddenly he was in the street. He thought he is seeing dream, but the reality is he was in the street. Amen. The same thing will happen to you. Amen. Maybe Amen. you are thinking, Lord, I am in the prison. Lord, you prophesied many things over my life. You gave me a lot of promises, but it looks like I am in a prison. But suddenly the miracle will take place. Amen. 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 You will think you are in the street. Amen. Hallelujah. You are in the right direction. You will reach Rhoda's house. Hallelujah. Amen. Where the people are praying. Hallelujah. Shall we all stand up? This month God wants to make you rejoice. God Amen, wants amen. to bring joy into your life. Hallelujah. Thank you, Lord. He wants to give you good news. Hallelujah. He wants to restore the things in your life. Hallelujah. Thank you, Lord. He wants to bring you out of the prison, out of captivity. Hallelujah. Just thank God. Hallelujah. God remembers the covenant which He made with you and your forefathers. Hallelujah. Thank you, Lord. He is God of covenant, God of peace, God of miracle. Hallelujah. Thank you, Lord. Just lift up your hands and thank God. Lord, I believe that, Lord, you will make me joyful person. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. Thank you, Jesus. In midst of your inabilities, hallelujah, in midst of your inefficiency, God will bring a joyful news to you. Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. ஒரு நற்செய்தி அவர் கொடுக்க He விரும்புகிறார். desires that he will give you good ஒரு news. தேவதூதனுடைய சந்திப்பு உங்களுக்கும் இருக்கும். You will have a heavenly angelic encounter. ஒரு கர்த்தருடைய சந்திப்பு உங்களுக்கு உண்டாகும். You will have an encounter with God. இதுவரைக்கும் இல்லாத காரியங்களை கர்த்தர் உங்க லைஃப்ல ஆட் பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார். God will give you great joy by adding something into your life that has எதெல்லாம் never நீங்க existed with you. எதெல்லாம் நீங்க இல்லன்னு நினைக்கிறீங்களோ அதை இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே நான் பெற்றுக்கொள்கிறேன். Whatever that you think is lacking in your life, then you ask him and you will receive ஒரு it. யோவான் இல்லாத சகரியா எலிசபெத் யோவானை பெற்றுக்கொண்டார்கள். When Zachariah and Elizabeth did not have John, they received John. இயேசு இதுவரைக்கும் கர்ப்பம் தரிக்க முடியாத ஒரு கன்னி கர்ப்பம் தரிக்க முடியாத மரியாளுக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு செய்தி வந்தது. Even for a virgin Mary, she received a good news. உங்களுக்கு அப்படி வரும். You will also receive இதுவரைக்கும் இல்லாதவைகளை பெற்றுக்கொள்வீங்க. You will receive something புதிய that you have காரியங்களை not ever பெற்றுக்கொள்வீங்க. received before. You will receive new things. ஹalleluya. நன்றி செலுத்துங்க ஆண்டவருக்கு. Would you thank the Lord? இயேசுவே இவங்களை மகிழ பண்ணணும் ஆண்டவரே. Lord, you need to make இந்த them டிசம்பர் மாதம் மகிழ பண்ணுகிற மாதமாய் Let this இருக்கட்டும். month of December give them great joy. ஆண்டவரே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற மாதமாய் இருக்கட்டும் Let ஆண்டவரே. it be one that brings happiness into their lives.